ஊரோடு ஒத்துவாழ 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறார்கள். சொந்த நிலத்தை அளக்க மறுத்து மாற்றுத்திறனாளியான எனது மகளை மிரட்டுகிறார்கள். இது சம்பந்தமான புகார் மனுக்களை வாங்கி குப்பையில் போடுகிறார்களா அல்லது ஏதாவது செய்கிறார்களா என தெரியவில்லை. எனவே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளி பெண்களும் எனது மகளுக்கு குரல் கொடுங்கள், தாய் வேதனையுடன் கூறியுள்ளார். மாற்றுத்திறனாளியான திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அடுத்த தோக்கியம் அருகே குண்டல மலையூர் கிராமத்தில் வசிப்பவர் மரியசேனா. மாற்றுத்திறனாளியான இவனுக்கு சின்னசாமி என்பவருடன் திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாளுக்கு மனு கொடுக்க வந்திருந்தார். அப்போது அவருடைய தாய் கூறுகையில், அதே பகுதியை சேர்ந்த ஊர் கவுண்டர் என்று தங்களை அழைத்து கொண்டு மரியசோனா மற்றும் சின்னசாமிக்கு சொந்தமான நிலத்தை அளக்க விடாமல் தொடர்ந்து பல வருடங்களாக தடை செய்வது மட்டுமின்றி மிரட்டுகிறார்கள் என்றும், அரசு வந்து அளந்து கொடுப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் தான் அளந்து கொடுப்போம் என்று கூறி ஊரோடு சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் 25,000 ரூபாய் ஊருக்கு செலுத்த வேண்டும் என்றும் பணத்தை கேட்டு எங்களை தொந்தரவு செய்கிறார்கள். இது சம்பந்தமாக பலமுறை கந்தளி காவல் நிலையத்திற்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் புகார் மனுக்களை கொடுத்தாலும் அதை வாங்கியவர்கள் குப்பையில் போடுகிறார்களா அல்லது வேறு ஏதாவது செய்ய நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. எனவே மாற்றுத்திறனாளியான என்னுடைய மகளுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளி பெண்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று வேதனையோடு மரியசோனாவின் தாயார் கூறியது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். நாங்கள் 3 வருஷமா அதில் வசிச்சிருக்கோம். என் பொண்ணையும் என் மருமகனை அந்த ஊருக்காரங்க அவ்வளோ கொடுமைப்படுறாங்க. 25,000 கேட்குறாங்க. ஊரோட சேர்ந்து 25,000 கேட்குறாங்க. எல்லாம் கவர்மெண்ட் ஆளுத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஊர் அழுத்தப்பட்டாதான் கல் ஒத்துவாங்களாம். அந்த ஊருக்காரங்க அந்த மாதிரி சட்டம் வச்சுருக்காங்க. என் பொண்ணையும் என் மருமகனையும் என்னையும் அந்த கொடுமைப்படுறாங்க. என் பொண்ணு மாற்றுத்திறனாளனால வந்து அடிக்கிறாங்க. அந்த ஊரை அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டால், நீ வேறு ஊர், இந்த ஊரில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. அதே போலீஸ்காரங்க அதே சொல்கிறாங்க, நிலத்தை விற்றுட்டு போயிரு, நீ இருக்காத. போலீஸ்காரங்க எங்களை மிரட்டுறாங்க. அது இன்னொரு போலீஸ்காரர் என்ன சொல்கிறாரு, உனக்கு சும்மா உனக்கு என்னம்மா அந்த ஊரில் வேலை, உனக்கு சும்மா போட்டுச்சுன்னே உனக்கு என்னம்மா வேலைன்னு கேட்குறாங்க. நாங்கள் எங்கே போகிறது? கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனோம், மாவட்ட கலெக்டருக்கு போனோம், கண்டில் போலீஸ்னு 10 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பேப்பரெல்லாம் என்கிட்ட இருக்குது. இதுக்கு எல்லா நியாயமும் என் பொண்ணு மாதிரி மாற்றுத்திறனாளுக்கு நியாயம் கிடைக்கணும். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாற்றுத்திறனாளி பொண்ணுங்களும் என் பொண்ணுக்கு உதவி செய்யுங்க, என் பொண்ணுக்கு குரல் கொடுங்க. என் பொண்ணு மாதிரி எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. இந்த ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். ஏன்னா யாரும் கேட்க ஆள் இல்லை. அவங்க மாமியார் மாதிரி கேட்க மாட்டாங்க. இந்த ஊரில் யாரும் கேட்க ஆள் இல்லை. என் மருமகன் கூலிக்காரன். இதுக்கு எதாவது நியாயம் வேணும். எனக்கு அது மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளி பொண்ணுங்க அதெல்லாம் அனைத்தும் என் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுங்க. அடுத்த சொத்துக்கு ஆசைப்படல. என் பொண்ணு பேரில் எழுதி கொடுத்த சொத்துக்கு மட்டும்தான் கேட்குறோம். அதுவும் கல்ல பிடிக்க போடுறாங்க. ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அது ஒரு குட்டோரமாக குடும்பம் இருக்கோம். வந்து நைட்டில் தொல்லை பண்ணுறாங்க, பெட்ரோல் ஏற்றி பண்ணுறாங்க. ஊர் கவுண்டரை வந்து 25,000 கொடுத்தாதான் ஊரோட சேவ் பண்ணுறாரு. பக்கத்து பள்ளக்காரங்க அவங்க சித்தப்பா வந்து கல்லெல்லாம் பிடிக்க போடுறாரு. அவர் தான் அவங்க சித்தப்பா வந்து அவங்க பாட்டுன்னா அவங்க சித்தப்பாவோட பாட்டுன்னு அண்ணன். நீ சொல்லுங்க, அவங்க பேர் எனக்கு தெரியாது. கல் வந்து அதிகமாக அளந்துட்டு கல் பிடிக்க போடுறாங்க. எக்ஸ்ட்ரா வந்துருச்சு எங்களுக்கு இடம், அவங்க இடம் வந்து அதனால கல் பிடிக்க போடுறாங்க. அவங்க என்னன்றாங்க, ஊர் அழகத்தை மட்டும் தான் ஒத்துக்குவேன், கவர்மெண்ட் அழகத்தை வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரார் அழகத்தை மட்டும்தான் ஒத்துக்குவாங்களாம், கவர்மெண்ட் அழகத்தை வந்து தப்பாக அழகிறாங்களாம். இது சம்பந்தமாக யார்கிட்ட புகார் கொடுத்துருக்கீங்க? முன்னாடி அது புகார் நான் தண்ணீர் போட்டு கொடுத்துருக்கேன், மாவட்ட காலத்தில் கொடுத்துருக்கேன். இதை வந்து போன வாரம் திங்கம்மை கொடுத்தேன், இந்த வாரமும் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அவங்க போனாலே என்னன்றாங்க, நான் ஊர் சப்போர்ட்டில் இருக்கிறோம், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க. தினம் எங்கள் சித்திரவதையாக இருக்குது, அனுபவிக்கிறோம். எந்த நேரத்தில் வந்து எங்கள் வீட்டில் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் யார் நம்பி இந்த ஊருக்கு வந்தோம்? என் திருவண்ணாமலை மாவட்டம் வந்து எங்கள் குடும்பம் இருக்கக்கூடாதா? என் பொண்ணு கொடுக்கூடாதா? ஏன் வெளியூரில் பொண்ணு யாரும் கொடுக்க மாட்டாங்களா? நான் மட்டும் தான் தப்பு செஞ்சேன்னா மனு கொடுத்து ஆக்ஷன் எடுக்கணும்னு தான் சொன்னாங்க. போன வாரம் அதே தான் சொன்னாங்க, இந்த வாரம் அதே தான் சொன்னாங்க. அப்பயும் கேட்டேன், நான் தூக்கு மாட்டி செத்தா தான் நீங்கள் ஆக்ஷன் எடுப்பேன் கேட்டேன். நான் இல்லை, நாங்கள் 3 பேர் செத்துறோம், நானும் என் பேர் செத்துறேன்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. போமா பார்க்குறேன். வாங்கியில் குப்பையில் போடுறாங்களா இல்லை எதனா பண்ணுறாங்கன்னு தெரியல. எதுவுமே பண்ண மாட்டாங்க. 8 நாளாக பயந்து வருது. டெய்லி சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. என் பொண்ணு பேச முடியாது, அந்த அளவுக்கு பேச தெரியாது என் பொண்ணு மாற்றுத்திறனாளி. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பொண்ணுங்களும் சரி, மாற்றுத்திறனாளி அத்தனை பொண்ணுங்களும் சரி, என் பொண்ணு குரல் கொடுக்கணும்.